வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்வை நடத்த அரசு அவசரம் காட்டுவது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தேர்வை நடத்த இதுவே சரியான தருணம் என்று தமிழக அரசு வாதம். வழக்கு 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பத்தாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்யுமாறு மு.க. ஸ்டாலின், ராமதாஸ், வைகோ உள்ளிட்டோர் வலியுறுத்தல். மருத்துவ குழு அமைத்து ஆராய கல்வியாளர்கள் கோரிக்கை. தெலுங்கானாவில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆல் பாஸ், அனைவரும் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 1562 பேருக்கு தொற்று. சென்னையில் மட்டுமே 1149 பேருக்கு பாதிப்பு. இருபத்தி 22 வயது பெண் உட்பட கொரோனா பாதிப்பால் ஒரே நாளில் 17 பேர் உயிரிழப்பு. 24 மணி நேரத்தில் 528 பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை தகவல். சென்னையில் மட்டும் 1.5 லட்சம் பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட வாய்ப்பு. அனைவரையும் தொடர்ந்து கண்காணிக்க தமிழக அரசு முடிவு. இரண்டு மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட வழிபாட்டு தலங்கள். தனி மனித இடைவெளியோடு பக்தர்கள் வழிபாடு. அமர்ந்து சாப்பிட அனுமதி அளித்தும் வழக்கமான வியாபாரம் இல்லை என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் கவலை. நாடு முழுவதும் ஒரே நாளில் சுமார் 10,000 பேருக்கு தொற்று. கொரோனா பாதிப்பில் சீனாவை விந்தியது மகாராஷ்டிரா. உலகளவில் 71 லட்சத்தை தாண்டியது கொரோனா பாதிப்பு. தொற்று இல்லா நாடாக மாறியது நியூசிலாந்து. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தற்போது நடத்தாவிட்டால் கொரோனா மேலும் அதிகரித்த பிறகு நடத்த முடியாது என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்துள்ளது. தேர்வுக்கு எதிரான வழக்கின் விசாரணை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜூன் 15 முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்வை 2 மாதங்களுக்கு தள்ளி வைக்க கோரி தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் வினித் கோத்தாரி, சுரேஷ்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் என 22 லட்சம் பேரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும், புத்துணர்ச்சி வகுப்பு நடத்தாமல் அறிவிக்கப்பட்ட இந்த தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் மனுதாரர் சார்பில் வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் இதையும் சேர்த்து விசாரிக்குமாறும் கோரிக்கை விடுத்தார். அதனை கேட்ட நீதிபதிகள் ஜூன் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எப்படி தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள முடியும் என வினவினர். மாணவர்களின் எதிர்காலத்தை விட உயிர் முக்கியமானது என்று கூறிய நீதிபதிகள், தேர்வெழுத வரும் 9 லட்சம் மாணவர்களில் ஒருவருக்கு கூட கொரோனா தொற்று ஏற்படாது என அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தயாரா என கேள்வி எழுப்பினர். தேர்வை ஏன் 1 மாதத்திற்கு தள்ளி வைக்க கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் பிற்பகலில் பதிலளிக்க உத்தரவிட்டனர். பிற்பகலில் ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன், வரும் நாட்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து தமிழகத்தில் 2 லட்சம் பேர் வரை தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதனால் தேர்வை நடத்த இதுவே சரியான தருணம் என்றும், பாதுகாப்பு அம்சங்களுடன் தேர்வு நடத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். இதனை கேட்ட நீதிபதிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து கூடுதல் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வழக்கு விசாரணைக்கு பின் மனுதாரர் மாயவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழகத்தில் தற்போதே கொரோனா உச்சத்தில்தான் உள்ளதாகவும், இந்த சமயத்தில் தேர்வு நடத்தினால் பாதிப்பு ஏற்படாதா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் இப்பயும் ஹை பிச்சில் தானே இருக்கு. ஆக ஹை பிச்சில் இருக்கின்ற பொழுது தேர்வை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு அவசியம் மாணவர்களுடைய உயிர் முக்கியமா, தேர்வு முக்கியமா நாங்க கேட்கிறோம். தேர்வை 10th ஸ்டாண்டர்ட் தேர்வை நடத்தலாம் மாற்று வழி ஏராளமாக இருக்கு. ஆல் பாஸ் போட்டு மாணவர்களை ப்ரமோட் பண்ணலாமா? தப்பு இல்லையே. 10ஆம் வகுப்பு தேர்வை நடத்தியே ஆக வேண்டும் என்ற தமிழக அரசின் நிலைப்பாட்டிற்கு கல்வியாளர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மாணவர்களின் எதிர்காலம் கருதிய தமிழக அரசு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை உடனடியாக நடத்த நினைப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் முனுசாமி தெரிவித்துள்ளார். அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பார்க்கும்போது மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார்.
பள்ளிக்கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் எவ்வளவு இரவு பகலாக அரும்பாடுபட்டு மாணவனுடைய நலனுக்காக என்னென்னவெல்லாம் பாதுகாப்பு நடைமுறையில் எடுத்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக எடுத்து தலைமை வழக்கறிஞர்கள் எடுத்து சொன்னார்கள். அதை கேட்ட நீதிபதிகள் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் அரசாங்கம் எடுத்துக்கூடிய முயற்சி நல்ல முயற்சி என்று மேற்கொண்டு கூடுதல் விவரங்கள் அளிப்பதற்காக வியாழக்கிழமை 11 ஜூன் ஒத்திவைத்துள்ளோம். மக்களுக்கு அரசாங்கம் என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறது தெரியாத காரணத்தினால தான் பொதுமக்கள் வேண்டாம், தேர்வு வேண்டாம், தள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ தள்ளி வைக்கிறோன்னா நம்ம எப்போன்றது தெரியாது இல்லைங்களா. 10ஆம் வகுப்பு தான் மாணவனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்வு. ஸோ அதனால் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருதி தான் நம்ம அரசாங்கம் இவ்வளோ முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்துவது தேவையற்றது என்று மருத்துவ குழு ஒன்றை அமைத்து ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். ஒரு மருத்துவ குழு அமைத்து இந்த 2-3 நாளில் கண்டிப்பாக ஆய்வு செய்து இப்போ ஃபியூச்சரில் என்ன நெக்ஸ்ட் 1-2 மந்த்ஸில் எப்படி இருக்கும், ஜாஸ்தி ஆகுமா இல்லையாகுமா கம்மியாகுமா கொரோனா வைரஸு. ஸோ அந்த அறிக்கைப்படி மருத்துவருடைய ஆய்வு அறிக்கைப்படி அரசு இந்த 10ஆம் வகுப்பு நடத்தலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கலாம். அந்த முடிவை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டா கொஞ்சம் மாணவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெற்றோர்களிடத்துல குழந்தைகள் பத்திரமா பாதுகாக்கப்படுகிறார்கள். அவங்கள நாளைக்கு நீங்க தேர்வு எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த தேர்வு எழுதுறதுக்கு இந்த 9 லட்சம் குழந்தைங்க வந்தாலும் ஆசிரியர்கள் ஒரு 4 லட்சம் ஆசிரியர்கள் நம்ம இன்வால்வ் பண்ணாலும் மற்ற மேன் பவர்லாம் சேர்த்து இந்த பீப்புள்ல யாருக்காவது இன்ஃபெக்ட் ஆனா அதனால அந்த எக்ஸாமினேஷன் நிறைய அந்த சென்டர்ல எழுத முடியாம போனா அதுக்கு என்ன பேக்கப் பிளான் இருக்கு. அண்ட் இதுக்கு அப்படி ஒரு தேர்வு முக்கியமா, இது முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஓகே அட்மிஷன் போக போறீங்க, குரூப் எடுக்க போறீங்க, இதெல்லாம் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு சாத்தியமே கிடையாது. தேர்வை ஒத்திவைப்பது தீர்வில்லை என்று கூறக்கூடிய எழுத்தாளர் உமாநாத் மகாராஷ்டிராவை போல தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குவார்டர்லி ஹாஃப் இயர்லி மார்க் எல்லாம் எடுத்து அதனுடைய அக்ரிகேட் எடுத்து கிரேஸ் மார்க் கொடுத்து அதற்கான வேலைகள்ல இறங்கி இருக்காங்க. இன்ஃபேக்ட் மகாராஷ்டிரால எங்க மாநிலத்துல நடத்த முடியாது, சிபிஎஸ்இ தேர்வுகளே நடத்தக்கூடாது, ஜூலை 1 துவங்குற தேர்வுகளே துவங்கக்கூடாது அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நம்ம இன்னும் 1 வார காலகட்டத்துல நம்மளுக்கு தேர்வு இருக்கு. அந்த பொது தேர்வுகளை தள்ளி போடுறதில்ல தீர்வு, ரத்து செய்வதுதான் சிறந்த தீர்வா இருக்கும். கொரோனா தொற்றால் மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் பதற்றம் நிலவும் நிலையில் தற்போதைக்கு மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது மனதளவில் பாதிக்கும் என்று மனநல மருத்துவர் சிவபாலன் கூறியுள்ளார். பதட்டமான ஒரு வருத்தமான இல்ல ஒரு ஆன்சியஸ் ஒரு மனநிலையில மாணவர்களை நம்ம தேர்வு எழுத சொல்லும் போது அப்ப இந்த தேர்வுல அவங்களால ஒரு முழுமையா அவங்களோட எஃபர்ட்டை கொடுக்க முடியாது. அப்ப நம்ம அந்த இதனால கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பீட்டை வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள அசஸ் பண்ணோம்னா நிச்சயமா இது ஒரு பயாஸ்டான ஒரு அசஸ்மெண்டா தான் இருக்கும். இந்த மதிப்பீடுன்றது ஒரு முழுமையான மதிப்பீடா இருக்காது. அப்ப அந்த வகையில இந்த தேர்வை இப்ப நடத்துறதுன்றது ஒரு சரியான முடிவு இல்லை அப்படின்றதுதான் ஒரு மனநல மருத்துவரா நான் சொல்றேன். 81 நாட்களாக வீட்டிலேயே முடங்கி கிடந்த மாணவர்களை திடீர் என்று பொதுத் தேர்வு எழுத வற்புறுத்துவது சரியானது அல்ல என்று சமூக ஆர்வலர்களும் கூறுகின்றனர். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 81 நாள் மாணவர்கள் வீட்டிலேயே இருந்துட்டு 82வது நாள் நேரடியாக போய் அப்படி ஒரு பொது தேர்வை எழுத முடியாது. அவர்களுக்கு மாணவர்களோ பள்ளி சூழலோ ஆசிரியர்களோட பழகிறதோ இந்த மாதிரியான ஒரு சகஜமான இயல்பான மனநிலைக்கு மாறாமல் நேரடியாக போய் தேர்வு எழுதுறது அவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் மன சுமையும் தான் உருவாக்கும். அதனால இந்த தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். 10ஆம் வகுப்பு தேர்வு ஒத்திவைக்கப்படுமா ரத்து செய்யப்படுமா என்று பெற்றோரும் மாணவர்களும் குழப்பத்தில் உள்ளனர். பசங்கள்லாம் 4 மாதம் லீவ் விட்டாலே பையை தூக்கி போட்டுட்டு தெருவில் ஓடுற வயசு. 10வது ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான வயசு அல்ல. அவன் விளையாடுறதுக்கும் லாக் இல்லாத படிக்கிறதுக்கும் லாக் இல்லாத வயசு. இந்த வயசு பையனை 4 மாதம் தெருவில் விட்டுட்டு திடீர்னு இன்றைக்கி நாங்கள் பரீட்சை இந்த மாதம் நடத்திடுவோம் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தினா எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பையனும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் படிச்சுட்டு எழுதுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் ஆல் பாஸ்ன்னு சொல்லிடணும். இந்த மாதிரி டேட்டை மாற்றி வச்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ நேரம் தான் படிக்கிறது? 3 மாதமாக நாங்களும் படிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு தேதியில் வச்சுட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா எங்களுக்கு ப்ரெஷராக இருக்குது. அதை கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இப்பயே பயம் ஜாஸ்தி ஆகிட்டு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது இன்னும் அடுத்த 2 மாதம் கழிச்சு வைக்கும்போது அப்போ என்ன நிலைமைங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு பேரண்டாக நான் நினைக்கிறேன், என் குழந்தைக்கு மட்டும் இல்லை எல்லா குழந்தைங்களையும் அனுப்பிச்சிட்டு அந்த குழந்தை வீடு வர வரைக்குமே பேரண்ட்ஸுக்கு பயம் இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டால் கூட
அந்த ஒரு ஹாலில் ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க பாதிக்கிட்டா 10 குடும்பம் பாதிக்கப்படுற மாதிரி தான். ஒரு டேட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதில் வச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது அவங்க 11th போகிறது அந்த சப்ஜெக்ட் சிலபஸ் பார்க்குறதுக்கும் சௌரியமாக இருக்கும். எதுக்குமே இல்லாமல் எல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுது. அவங்க படித்ததையே திருப்பியும் படிக்க முடியாது. அதில் அது படித்ததை மறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது இவங்க இன்னும் டேட் தள்ளி போனால். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை தள்ளி வைக்க கோரி திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் வைகோ உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வருகிற 15ஆம் தேதி தொடங்கும் நிலையில் அதற்கான ஹால் டிக்கெட் வழங்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வை கட்டாயம் நடத்தியே தீருவது என்ற அரசின் முடிவு மாணவர்களின் உயிரை வைத்து விளையாடும் அபாயகரமான ஆட்டம் என விமர்சித்துள்ளார். ஹால் டிக்கெட் வாங்க சிறப்பு பேருந்து போன்ற அரசின் அத்தனை ஏற்பாடுகளும் நோய் தொற்று பரவலுக்கே வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், உயிரை பறிக்கும் நோய் வளர்ப்பு திட்டத்தை அரசு செயல்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இயல்பு நிலை திரும்பி மாணவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பான நிலை உருவான பிறகு தேர்வை நடத்திக் கொள்ளலாம் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், கொரோனா தொற்று நாளுக்கு நாள் உச்சத்தை தொடும் வேளையில் பொதுத் தேர்வு என்ற பெயரில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களை ஒன்று திரட்டுவது மிகவும் ஆபத்தான செயல் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தும் பொறுப்பாளராக உள்ள இணை இயக்குனர் உள்ளிட்ட 5 பேருக்கே தொற்று ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த சூழலில் தேர்வு நடத்துவதில் பிடிவாதம் காட்டக்கூடாது என்றும் கூறியுள்ளார். கொரோனா அச்சம் முழுமையாக விலகும் வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் MP வைகோ விடுத்துள்ள செய்தியில், கொரோனா அதிகரிக்கும் சூழலில் தேர்வு நடத்துவது என்பது மாணவர்களின் மனநிலையை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். எனவே தமிழக அரசு இந்த கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் கொரோனா வருவதற்கு அதிகம் வாய்ப்புள்ள 3 லட்சம் பேரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சென்னையில் கொரோனா பாதித்த பகுதிகள் நுண் கண்காணிப்பு மூலமாக பார்வையிடப்பட்டு வருவதாகவும், கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் நடமாடும் கழிப்பறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கொரோனா வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ள 3,47,380 பேரை மாநகராட்சி செவிலியர் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குடிசை பகுதிகளில் வாழக்கூடிய 30 லட்சம் மக்களின் உடல்நிலை விவரங்களும் தனியார் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து அரசு சேகரித்து வருவதாகவும் மாநகராட்சி கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. பத்திரப்பதிவிற்கு வழங்கப்படும் டோக்கனையே மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கான இ-பாஸ் ஆக பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வருவாய்த்துறை முதன்மைச் செயலாளர் அத்துலி மிஸ்ரா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல பத்திரப்பதிவு டோக்கன்களை இ-பாஸ் ஆக பயன்படுத்த அனுமதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவிற்காக மாவட்டம் விட்டு வெளியேறும் போதும் பதிவு செய்யும் போதும் ஆவணத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள அரசு அறிவுறுத்தியுள்ளது. யார் டெல்லி வாசிகள் என்பதை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்குவாரா என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி மருத்துவமனைகளில் டெல்லி வாசிகளுக்கு மட்டுமே இடம் வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், தான் சென்னையில் வசித்தாலோ பணியாற்றினாலோ டெல்லி வாசி ஆகிவிட முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட மத்திய அரசின் காப்பீட்டு திட்டங்களின் கீழ் இந்தியாவில் உள்ள எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற முடியும் அல்லவா என தெரிவித்துள்ள ப. சிதம்பரம், இத்தகைய கருத்தை தெரிவிக்கும் முன் கெஜ்ரிவால் சட்ட ஆலோசனைகளை பெற்றாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹால் டிக்கெட் பெறுவதற்கு ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் மாநகர் போக்குவரத்து கழக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 63 வழித்தடங்களில் 109 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வருகின்ற 13ஆம் தேதி வரை ஹால் டிக்கெட் பெறும் வகையில் காலை 9 மணிக்கு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் மறுமார்க்கமாக மாலை 4 மணிக்கு திரும்பும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்கள் இலவசமாகவும் ஆசிரியர்கள் உரிய கட்டணம் செலுத்தியும் பயணிக்கலாம். முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரியின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரும் ஜூன் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கேரளா, லட்சத்தீவு, மத்திய கிழக்கு வங்கக்கடல், மத்திய தெற்கு வங்கக்கடல், வடக்கந்தமான் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் வீசும் என்றும் இதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளச்சல் கடல் பகுதி முதல் தனுஷ்கோடி வரை ஒரு சில நேரங்களில் கடல் அலை 3 முதல் 3.4 மீட்டர் வரை எழக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கோடை மழையால் நிரம்பிய வனக்குட்டைகளில் யானைகள் கூட்டம் கூட்டமாக ஆனந்த குளியல் போட்டு வருகின்றன. மேட்டுப்பாளையம் வனச்சரக பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் இங்கு அமைக்கப்பட்ட வனக்குட்டைகள் வறண்டு காட்சியளித்தன. ஆனால் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழை வனப்பகுதியில் வாழும் உயிரினங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்துள்ளது. குறிப்பாக யானைகள் கூட்டம் கூட்டமாக நீராடி மகிழ்ந்து வருகின்றன. ஊரடங்கு தளர்வின் ஒரு பகுதியாக அண்டை மாநிலங்கள் உடனான எல்லையை டெல்லி மாநில அரசு திறந்துள்ளது. இதையடுத்து நொய்டா மற்றும் குருகிராம் எல்லைப் பகுதிகளில் வாகனங்கள் படையெடுத்தன. இதனால் எல்லைப் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் வணிக வளாகங்களும் உணவகங்களும் திறக்க டெல்லி மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. 74 நாட்களுக்கு பிறகு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதை அடுத்து சாலைகளில் போக்குவரத்து அதிகரித்து காணப்பட்டது. உலக நாடுகள் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதன் அடிப்படையில் சர்வதேச விமானங்களை இயக்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் விமானங்கள் சென்றடைய உள்ள நாடுகள் விமானங்களை அனுமதிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் வகையில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கூடுதல் விமானங்கள் இயக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய பிரதேசின் ஷாஜப்பூரில் சிகிச்சைக்கான கட்டணம் செலுத்தாததால் நோயாளியை படுக்கையுடன் கட்டி வைத்ததாக புகாருக்குள்ளான தனியார் மருத்துவமனை சீல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு அதன் உரிமமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 80 வயது முதியவர் லட்சுமி நாராயண் டங்ஜி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். 11,270 ரூபாய் சிகிச்சை கட்டணம் செலுத்தாததால் முதியவரை படுக்கையுடன் மருத்துவ ஊழியர்கள் கட்டி போட்டதாக அவரது மகள் குற்றம் சாட்டிய நிலையில் வலிப்பு நோய் இருந்ததால் முதியவர் தன்னைத்தானே தாக்கி காயம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று கட்டி போட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்திருந்தது. அமெரிக்காவின் லூசியானா கடற்கரையில் சூறாவளி காற்று கரை கடந்த நிலையில் மிசிசிப்பியில் பலத்த மழை பெய்தது. அதனால் கில்ஸ் நகரத்தில் 4 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் ஊரே மிகப்பெரிய ஏரி போல காட்சியளிக்கிறது. வீடுகள் பாதிகளவு நீருக்குள் மூழ்கியுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேறி வருகிறார்கள். மிதிவண்டி, கார் உள்ளிட்ட வாகனங்கள் நீரில் மூழ்கி கிடக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் சிறையில் கைதிகளுக்கிடையே பெரும் மோதல் ஏற்பட்டது. போதைப்பொருள் தொடர்பாக 6 கைதிகள் சேர்ந்து கொண்டு 2 கைதிகளை தாக்கினர். நிலைமை கைமீறி சென்றதால் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி சிறை அதிகாரிகள் மோதலை கட்டுப்படுத்தினர். அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் உள்ள பீனிக்ஸில் புதிதாக கட்டப்பட்டு வந்த 4 மாடி கட்டடம் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் யாரேனும் பாதிக்கப்பட்டார்களா என்ற விவரத்தை தீயணைப்புத்துறை வெளியிடவில்லை. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. மதுரையில் சிகிச்சை பெற்ற நோயாளியை மருத்துவமனைக்குள் புகுந்து கொலை செய்த பகீர் சம்பவம் நடந்துள்ளது. பழிக்கு பழியாக கொலையா? மதுரை கரும்பாலை பகுதியைச் சேர்ந்த கரும்பாலை முருகன் என்ற இளைஞர் வலிப்பு நோய் காரணமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கடந்த 5ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். திங்கட்கிழமை அதிகாலையில் திடீரென கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் 4 பேர் கொண்ட கும்பல் மருத்துவமனைக்குள் புகுந்தது. நோயாளியை விசாரிப்பது போல சிகிச்சையில் இருந்த முருகன் அருகில் சென்ற கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர்.
இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே முருகன் பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை நடந்தபோது அருகில் இருந்த செவிலியர்கள், மருத்துவர்கள், நோயாளிகள் அலறி அடித்து ஓடினர். இதனையடுத்து சம்பவ இடத்தில் மதுரை மாநகர காவல் உதவி ஆணையர் கார்த்திக் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். கொலை செய்யப்பட்ட முருகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞரை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதற்கு பழிவாங்கும் நோக்கில் வைகை ஆற்றில் திருவிழாவின் போது ஒரு கொலை நடைபெற்றது. அந்த கொலை சம்பவத்தில் முருகன் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? நம்பியே போயிட்டா, என்கிட்ட கேட்குறீங்களே? முருகா, அடே வாடா தம்பி முருகா. 5-6 பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்கலாம். நான் முடியாமல் தான் என் தம்பி வந்தான். முடியாதவனே என் தம்பியை கொண்டு விட்டாங்க. இங்கே தான் கரும்பாலையில் தான் இருக்கான் என் தம்பி. என் தம்பியை வெட்டி சாட்சி விட்டாங்க. இனிமே வரமாட்டாங்க. 5 மணிக்கு வந்து 5 ரவுடியில் சேர்ந்து வெட்டினாங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரில, அந்த முடியாமல் இருந்தேன். கரெக்டாக பார்த்தா வெட்டி விட்டாங்க அவங்க. அது என்னன்னு தெரில, உடம்பு முடியலன்னு சொல்லி ப்ரெஷர்னு சொன்னாங்க உடம்பு. ஆனால் அப்படி இறந்து போயிட்டேன். காலையில் 5 மணி 6 மணி சொன்னாங்க. வீட்டுக்காரன் மட்டும் தான் இருந்துச்சான். அது என்னன்னு தெரியல, எப்படின்னு தெரியல, இப்படி பாதுகாப்பு இருந்துச்சான்னு தெரியல. அவங்க எடுப்பாங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. எடுத்துருவாங்கன்னு நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம். அவ்வளோ. இதற்கு பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அருண் பாண்டி, விக்கி, சரண்ராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி பல மாநிலங்களில் உள்ள கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் திறக்கப்பட்டன. தனிமனித இடைவெளியை கடைபிடித்து பக்தர்கள் சென்று வழிபாடு மேற்கொண்டனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டன. தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பல மாநிலங்களில் மீண்டும் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டன. ஊரடங்கு காரணமாக சுமார் 80 நாட்களுக்கு பிறகு திருப்பதி ஏழுமலையான் கோவில் திறக்கப்பட்டது. இருப்பினும் செவ்வாய்க்கிழமை வரை 2 நாட்களுக்கு தேவஸ்தான ஊழியர்களும் உள்ளூர் பக்தர்களும் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். அதன் பிறகு தினமும் 6000 வெளியூர் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவில் திறக்கப்பட்டதை தொடர்ந்து தனிமனித இடைவெளியை கடைபிடித்து அங்கு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோவிலுக்குள் நுழைய முன்பு கைகளை சுத்தமாக கழுவிய பிறகு முகக்கவசம் அணிந்தபடி பக்தர்கள் சென்றனர். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள மாதா வைஷ்ணவ தேவி கோவில் திறக்கப்பட்டது. காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை கோவில் திறந்திருக்கும். ஆனால் வெளி மாநில பக்தர்களை அனுமதிப்பது இல்லை என மாநில நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள கோரக்நாத் ஆலயத்தில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பூஜைகள் செய்து வழிபட்டார். பெங்களூரு சிவாஜி நகரில் அமைந்துள்ள பிரபலமான புனித மேரி தேவாலயம் திறக்கப்பட்டதை அடுத்து அங்கு தனிமனித இடைவெளியை கடைபிடித்து கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்தனர். பெங்களூரு பசவங்குடி கணபதி கோவிலிலும் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து வழிபட்டனர். தலைநகர் டெல்லியில் உள்ள சிஸ்கஞ்ச் சாகிப் குருத்வாராவில் பக்தர்கள் திரளானவர்கள் வழிபாடு செய்தனர். காய்ச்சல் உள்ளதா என பரிசோதனை மேற்கொண்ட பிறகே குருத்வாராவில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். டெல்லியில் உள்ள வேளாங்கண்ணி தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்ய வருவோர் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் குறியீடுகள் வரையப்பட்டிருந்தன. டெல்லி பதேபுரி மசூதியும் தகுந்த முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திறக்கப்பட்டது. புகழ்பெற்ற
பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டது. சானிடைசர் தெளிக்கப்பட்டு வெப்ப பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே பக்தர்கள் கோவிலுக்குள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. அர்ச்சனை போன்ற தீபார்த்தனை எல்லாம் தவிர்த்து குங்குமம் கொடுப்பது, வெறும் சாமியை மூலவரை அலங்காரம் செய்துவிட்டு மக்கள் தரிசனம் செய்துவிட்டு செல்வதற்கான ஏதுவாக செய்யப்பட்டுள்ளது. இதேபோல திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் சன்னதியும் திறக்கப்பட்டது. 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களும் கோவிலுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. 10 வயசுக்கு கம்மியானவங்க, 65 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அதை தவிர்த்து அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏதாவது இருந்துச்சு, ஃபீவர், கோல்டு, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய டயபெட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக திருநள்ளாறு கோவிலுக்கு இந்நேரத்துக்கு வருவதை தவிர்க்கும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே சமயம் தமிழகத்தில் இன்னும் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படவில்லை, அதற்கான நெறிமுறைகள் இன்னும் வகுக்கப்படவில்லை என தமிழக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,56,000 கடந்திருக்கக்கூடிய நிலையில் உயிரிழப்பு 7,200 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 9,983 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 271 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. குணமடைந்தோர் எண்ணிக்கை 1,24,000 அதிகரித்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பாதிப்பு எண்ணிக்கை 85,000 கடந்துள்ளது. டெல்லியில் பாதிப்பு 30,000 நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் குஜராத்தில் பாதிப்பு 20,000 கடந்துள்ளது. ராஜஸ்தானை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் பாதிப்பு எண்ணிக்கை 10,000 கடந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8,000 கடந்துள்ளது. இதுவரை 47,74,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 85,000 கடந்துள்ளது. இதன் மூலமாக கொரோனா முதலில் வெளிப்பட்ட சீனாவின் மொத்த பாதிப்பை மகாராஷ்டிரா மிஞ்சியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் இதுவரை இல்லாத வகையில் 3,007 தொற்றுகள் கண்டறியப்பட்டன. இதனால் மாநிலத்தில் மொத்த பாதிப்பு 85,975 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் சீனாவின் பாதிப்பு எண்ணிக்கையை மகாராஷ்டிரா விஞ்சியுள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,000 கடந்துள்ளது. மும்பையில் மட்டும் 48,874 தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் 1,638 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதாவது மகாராஷ்டிராவின் 57% பாதிப்புகள் மும்பையில் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. மும்பையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் தாராவி பகுதியில் 1,899 பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. தாராவியில் 71 உயிரிழப்புகள் பதிவான நிலையில் கடந்த 6 நாட்களாக கொரோனாவால் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என்று மும்பை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மும்பைக்கு அடுத்தபடியாக தானே மாவட்டத்தில் பாதிப்பு 13,000 தாண்டியுள்ளது. மகாராஷ்டிராவில் முதல் கொரோனா மார்ச் 9 பூனே மாவட்டத்தில் கண்டறியப்பட்டது. மார்ச் 25 ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது மகாராஷ்டிராவின் பாதிப்பு 122 என்ற எண்ணிக்கையிலேயே இருந்தது. மார்ச் 31 அதாவது ஒரு வாரத்தில் பாதிப்பு 300 கடந்தது. ஏப்ரல் முதல் வாரத்திலேயே 1000 பாதிப்புகளை கடந்த மகாராஷ்டிராவில் ஏப்ரல் 30 10,498 பாதிப்பு அதிகரித்தது. அதாவது ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே 10,000 புதிய தொற்றுகள் கண்டறியப்பட்டன. மே மாதத்தில் இந்த எண்ணிக்கை 6 மடங்கை விட அதிகரித்தது. மே 31 அன்று மகாராஷ்டிராவின் மொத்த பாதிப்பு 67,655 காணப்பட்டது. இதுவே ஜூன் மாதம் முதல் 7 நாட்களில் 17,000க்கும் அதிகமான புதிய தொற்றுகள் கண்டறியப்பட்டு 85,975 அதிகரித்துள்ளது. மே 1 முதலாக ஒரே நாளில் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை 1000 கடந்தது. இது படிப்படியாக அதிகரித்து மே மாத இறுதியில் ஒரே நாளில் 2,500 பேர் பாதிப்பு என்ற நிலையை அடைந்தது. ஜூன் 7 இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 3,000க்கும் மேற்பட்ட புதிய பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. எனினும் வரும் நாட்களில் தொற்றின் வேகம் குறையும் என மகாராஷ்டிரா மாநில சுகாதாரத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட கலையரசன் குழு முதலமைச்சரிடம் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்த அளவிலேயே இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதனால் இது பற்றி ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழுவை அண்மையில் தமிழக அரசு அமைத்தது. இந்த குழுவில் சுகாதாரத்துறை செயலாளர், பள்ளி கல்வித்துறையின் முதன்மை செயலாளர், சட்டத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக இருந்தனர். இந்த குழு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதுடன் சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்களை பெறுவதற்கான கூட்டங்களை நடத்தியது. மே மாத முடிவில் அறிக்கை தாக்கல் செய்ய அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில்
கொரோனா தொற்று காரணமாக அறிக்கையை தயாரிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் ஜூன் 15ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு தனது அறிக்கையை தற்போது சமர்ப்பித்தது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 15 விழுக்காடு வரை மருத்துவ படிப்பில் சேர தனி இட ஒதுக்கீடு அளிப்பதற்கு குழு பரிந்துரைத்திருப்பதாகவும் அது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் தமிழ் வழியும் படிக்கும் ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தொடங்க 3 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேவிக்குளம் எம்எல்ஏ உறுதியளித்துள்ளார். மலையாளத்தில் மட்டும் நடப்பும் ஆன்லைன் வகுப்புகளால் தமிழை தாய்மொழியாக கொண்ட மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவது குறித்து நியூஸ் 18 செய்தி வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டிருந்தாலும் பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் கல்வி தொலைக்காட்சி மூலம் ஆன்லைனில் பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் மலையாளத்தை பிரதானமாக கொண்ட வகுப்புகள் நடக்கின்றன. அதனால் இடுக்கி மாவட்டத்தில் தமிழ் வழியில் படிக்கும் தமிழக தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்வியை தொடர முடியாமல் தவித்து வந்தனர். உடும்பன்சோலை, தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் அரசு பள்ளிகளில் படிக்கும் இந்த மாணவர்களின் வேதனை குரல் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக ஒலித்தது. நான் இங்கே ஜிஹெச்எஸ் கனப்பாறை ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ கவர்மெண்டானது எங்களுக்கு மலையாளம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சௌகரியம் செஞ்சு தந்திருக்காங்க. அதனால் எங்களுக்கு தமிழ் தமிழ் மீடியம் படிக்கிறனாங்க எங்களுக்கு ஒரு வசதி இல்லை. அதனால் கவர்மெண்டானது எங்களுக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு வசதி செஞ்சு தரணும். இந்த செய்தியின் விளைவாக ஆன்லைனில் தமிழ் வழி வகுப்புகளை தொடங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்காக புதிய மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் 3 நாட்களில் தமிழ் வழி வகுப்புகள் தொடங்கப்படும் என்றும் தேவிகுளம் எம்எல்ஏ ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தமிழ் ஸ்கூல்கள் இனி ஒரு 3 நாட்களுக்குள் ஆரம்பிக்கப்படும். அதற்கான சாஃப்ட்வேர் இப்போது தயாரிக்கப்பட இருக்கின்றது. அதனால் 8ஆம் கிளாஸுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் +2 வரை உள்ள பிள்ளைகளினுடைய படிப்புகளை பெற்றோர்கள் கவனமாக எடுத்து ஆன்லைனில் படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டும். இதேபோல ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாத பழங்குடியின மாணவர்களுக்கு பாடம் நடத்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் எம்எல்ஏ ராஜேந்திரன் உறுதியளித்துள்ளார். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் உச்சபட்சமாக 1562 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 33,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் ஒரே நாளில் 1562 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 33,229 அதிகரித்துள்ளது. மேலும் தொடர்ந்து 9வது நாளாக தொற்று பாதிப்பு 1000 கடந்துள்ளது. இதில் 20,575 பேர் ஆண்கள், 12,637 பேர் பெண்கள் மற்றும் 17 பேர் திருநங்கையர். சென்னையை பொறுத்தவரை ஒரே நாளில் 1149 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 23,298 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 17 பேர் உயிரிழந்தனர். இதில் அரசு மருத்துவமனைகளில் 14 பேரும் தனியார் மருத்துவமனைகளில் 3 பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதுவரை தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 286 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 528 பேர் குணமடைந்ததால் இதுவரை வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 17,527 அதிகரித்துள்ளது. தற்போது 15,413 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ஒரே நாளில் 14,454 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதன் மூலமாக தமிழகத்தில் இதுவரை பரிசோதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,80,768 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னைக்கு அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 134 பேருக்கும், திருவள்ளூரில் 57 பேருக்கும், வேலூரில் 33 பேருக்கும், தூத்துக்குடியில் 26 பேருக்கும் புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரத்தில் 18 பேரும், திருவண்ணாமலையில் 11 பேரும், ராமநாதபுரம், ராணிப்பேட்டையில் தலா 6 பேரும், மதுரை, நாகை மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் தலா 5 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
தமிழக அரசு மருத்துவ வசதிகளை எந்த அளவிற்கு அதிகப்படுத்தினாலும் பரிசோதனைகளை அதிகரிக்காவிட்டால் பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியாது என்று இருதய நிபுணர் மதுசங்கர் தெரிவித்துள்ளார். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றேன். அவங்க நிறைய எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. நிறைய மருத்துவர்களிடையே ப்ரோட்டோகால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வந்தா என்ன செய்யணும், எங்க ரிப்போர்ட் பண்ணணும், இன்னும் தனியார் மருத்துவமனைகள்ல இருந்து பெட் ரெக்ரூட்மெண்ட் பண்றதா சொல்றாங்க. அதுவும் நல்ல ஒரு வழிமுறை தான். அதாவது முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை குறைவா எடுத்திருந்தா கூட இன்னும் நிறைய கூடினால் தமிழ்நாடு அரசு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா ஐ வில் சே எஸ். அவங்க நிறைய பெட்களை இன்னும் டெவலப் பண்ணிட்டு வராங்க. யாரையும் வைத்தியம் இல்லைன்னு யாரையும் திருப்பி அனுப்புறதெல்லாம் கிடையாது. ஆனாலும் இன்னும் டெஸ்ட் நம்பரை கூட்டணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கொரோனா வைரஸ் மனிதனிடமிருந்து மனிதனுக்கு அதிக அளவில் பரவும் என்றும் மாசுபட்ட மேற்பரப்பிலிருந்து எளிதில் பரவாது என்றும் அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மற்றும் மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் கொரோனா வைரஸ் தொடர்பான மறுவரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி தொற்று ஏற்பட்டுள்ள நபரிடமிருந்தே நோய் பரவும் வாய்ப்பு அதிகம் என்றும் வைரஸ் இருக்கும் மேற்பரப்பிலிருந்து எளிதாக பரவாது என கூறப்பட்டுள்ளது. இதேபோல பாதிக்கப்பட்ட விலங்குகளிடமிருந்து பரவும் வாய்ப்பு மிக குறைவு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தும்மல் அல்லது பேசும்போது வெளியிடப்படும் நீர்த்துளிகள் மூலம் கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக காணப்படும் என்றும் வைரஸ் பரவலுக்கு காரணமானவர் நோய் வாய்ப்பட்டிருக்கவோ அறிகுறி உடனோ இருப்பது அவசியமல்ல என்று கூறியுள்ளது. 6 அடிக்கும் குறைவான இடைவெளியுடன் இருக்கும்போது வைரஸ் பரவல் அதிகமாக இருக்கும் என அந்த மையம் தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகள், சிறைச்சாலைகள், கப்பல்களில் அதிகமாக நோய் பரவல் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள நோய் தடுப்பு மையம் பலர் ஒன்றாக கூடும் போதே அதிகமாக நோய் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் வாஷிங்டனில் நடந்த இசைப்பயிற்சியின் போது வைரஸ் தாக்கிய ஒருவர் தும்பியதால் 52 பேர் நோய்வாய்ப்பட்டதாக சிடிசி தெரிவித்துள்ளது. நோய் தாக்கியவருடன் ஏற்படும் நேரடி தொடர்பினாலோ ஒருவர் பாதிக்கப்படுவர் என்றும் அவர் கொடுக்கும் காகிதம் அல்லது கூரியர் ஆகியவற்றால் பரவல் ஏற்படும் வாய்ப்பு குறைவு என கூறியுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் உலோக மேற்பரப்பில் 3 நாட்கள் வரை வைரஸ் வாழும் என்ற போதும் அதன் வீரியம் சில மணி நேரங்களில் குறைந்துவிடும் என தெரிவித்துள்ளது. ஒருவருக்கு தொற்று ஏற்பட 1000 வைரஸ் துகள்கள் தேவைப்படுகின்றன. மூச்சு விடும் போது நிமிடத்திற்கு 20 வைரஸ் துகள்கள் உள்ளிழுக்கப்படுகின்றன. பேசும்போது நிமிடத்திற்கு 200 வைரஸ் துகள்கள் வெளியிடப்படுகின்றன. இருமல் மற்றும் தும்பலின் போது 200 மில்லியன் வைரஸ் துகள்கள் வெளியிடப்படுகின்றன. இவை காற்றோட்டமில்லாத இடங்களில் காற்றில் பல மணி நேரம் உயிர் வாழும். கொரோனா வந்துருச்சுன்னா அதில் ஒருத்தருக்கு தான் ஏதாவது சாமான் இல்லை பொருள் தொட்ட பிற்பாடு கொரோனா வரும். 99 பேருக்கு டைரெக்டாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கிட்ட போய் மூச்சு வழியா, இருமல் வழியா, இல்லை டைரெக்டாக தொட்டு அந்த வழியில் வரும். ஸோ இது முக்கியமான ரிசர்ச். ஏன்னா நம்ம இந்த தொடர பொருள்கள் பற்றி அவ்வளவா கவலைப்பட வேண்டாம். ஆனால் புறத்தியார் பக்கத்தில் போர்ச்ச அந்த டயத்தில் தான் மேக்ஸிமம் ரிஸ்க் இருக்குது கொரோனாக்கு. ஸோ அது மனசில் வச்சுட்டோம்னா எப்படி கொரோனா தடுக்கலாம். ஸோ யாராவது இருமிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பக்கமே போகக்கூடாது. இதே விஷயம் பேசச்ச கூட. இப்போ நம்ம சாப்பிட்ற டயத்தில் ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்ச முகத்துலேருந்து மாஸ்க் எடுத்தாலும் பேசிகிட்டு இருப்போம். அதுதான் மேக்ஸிமம் ரிஸ்க். ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இல்லை வேலை செய்கிற இடத்துல எல்லோரும் ஷேர்ட் லஞ்ச் இருந்தீங்கன்னா நீங்கள் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் உட்காந்துட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா சாப்பிடுச்சா மாஸ்க்கு கீழே இறக்கியாகும். 6 அடி இடைவெளியுடன் 45 நிமிடங்கள் வரை இருக்கும்போது வைரஸ் பரவாது. பாதிக்கப்பட்டவருடன் முகக்கவசம் அணிந்து 4 நிமிடங்களுக்குள் பேசினால் வைரஸ் தொற்று ஏற்படாது. காற்றோட்டமிக்க இடங்களில் வைரஸ் பரவும் வாய்ப்பு குறைவு. ஆனால் மூடப்பட்ட இடங்களில் மக்கள் கூடும்போது வைரஸ் பரவல் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொது கழிப்பிடங்கள், பொது இடங்கள் வைரஸ் பரவலை வேகப்படுத்தும் இடங்களாகும். அதே டயத்தில் நிப்பாட்டி வேற யாராவது பேசினோம், யாராவது சந்திச்சோம், பேசுறோம், அந்த டயத்தில் ரிஸ்க் அதிகம். ஸோ நடந்துட்டே இருந்தோம்னா சான்ஸ் ஆஃப் கான்டாக்ட் கம்மி. ஆனால் நின்று பேசினோம்னா சான்ஸ் ஆஃப் கான்டாக்ட் அதிகம். அலுவலகங்கள், பள்ளிகள், ஹோட்டல்கள், திருமண நிகழ்ச்சிகள், கேளிக்கை நிகழ்ச்சிகள், சினிமா அரங்குகள் ஆகியவை வைரஸ் பரவலை மிகவும் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் உடல்நிலையில் தற்போது மோசமடைந்திருப்பதாக தற்போது மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1 வாரத்திற்கு மேலாக சென்னை குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளது, இதய செயல்பாடு மோசமடைந்துள்ளது என்று மருத்துவமனையுடைய நிர்வாகி ரேலா தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 1 வாரத்திற்கு மேலாக
குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறார். ஏற்கனவே கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக வெளியான மருத்துவ குறிப்பின்படி அவருடைய உடல்நிலை மோசமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது 2வது முறையாக இந்த மருத்துவ குறிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அவருக்கு தற்போது கூடுதலாக ஆக்சிஜன் தேவை இருப்பதாகவும் தொடர்ச்சியாக அவர் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் செயற்கை சுவாசம் என்பது கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை முதல் மேலும் அவருடைய உடல்நிலையில் மோசமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதய செயல்பாடு மோசமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உறவினர்களிடமிருந்து தொற்று ஏற்பட்டதன் காரணமாக அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். அவருடைய உறவினர்களை தொடர்பு கொண்டு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் நலம் விசாரித்தார். அதற்கு பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சென்று அவருக்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் தொடர்பாகவும் கேட்டறிந்தார். இந்த நிலையில் தற்போது மருத்துவமனை நிர்வாகத்திலிருந்து மேலும் கூடுதலாக ஒரு மருத்துவ குறிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. அதில் ஜே அன்பழகனுடைய திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகனுடைய உடல்நிலை தற்போது மோசமடைந்திருப்பதாகவும் அவருக்கு சிகிச்சை அளிப்பதில் தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் சந்திக்கக்கூடிய அந்த சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் அதே போன்ற ஒரு சிக்கல் இவருக்கு சந்தித்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக அவருக்கு செயற்கை சுவாசம் 3ஆம் தேதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மருத்துவ குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சுவாசத்தில் கிட்டத்தட்ட 90% அந்த செயற்கை சுவாசம் மூலமாகவே அவருக்கு கொடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் பாண்டிராஜ் இணைகிறார். பாண்டிராஜ், தற்போது மருத்துவ குறிப்பில் என்னென்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு? அவருக்கு தொடர்ச்சியாக என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது? தேவப்பிரியன் கடந்த 2ஆம் தேதி சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திமுகவினுடைய சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜே அன்பழகனுடைய உடல்நலமானது லேசான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கடந்த 2 நாட்களாக தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவருடைய உடல்நலம் மீண்டும் தற்போது அதாவது தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகிறது. கடந்த அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த போது 80% ஆக்சிஜன் அதாவது செயற்கை சுவாசமானது அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த சில தினங்களில் அது 60%, அதை தொடர்ந்து 27% குறைந்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது மீண்டும் அவருடைய அந்த ஆக்சிஜன் அவருக்கு செலுத்தக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவானது தற்பொழுது 90% அதிகரித்திருப்பதாக தற்போது வெளியாகக்கூடிய அந்த மருத்துவமனை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 தினங்களாக 40% செலுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருடைய உடல்நிலை முன்னேற்றத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 90% ஆக்சிஜன் அவருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவருக்கென அங்கே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவ குழுவானது தொடர்ச்சியாக அவருக்கான அந்த தொடர் சிகிச்சையை வழங்கிக் கொண்டிருந்தது. மருத்துவர்களுடைய தொடர் கண்காணிப்பிலும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகனுடைய உடல்நிலை தற்போது தொடர் கவலைக்கிடமாக இருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க. அடுத்தடுத்த தகவல் உங்களை தொடர்பு கொள்றோம் பாண்டிராஜ். புதுச்சேரி முன்னாள் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரத்தை தமிழக டிஎஸ்பி ஒருவர் 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டிஎஸ்பி கொடுத்த புகாரில் முன்னாள் அமைச்சர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உண்மையில் நடந்தது என்ன? தொகுப்பில் பார்க்கலாம். புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சரின் பணத்தை தமிழக காவல்துறையில் டிஎஸ்பியாக பணியாற்றும் ஒருவர் எடுத்துக்கொண்டு திருப்பி தர மறுப்பதாக கூறப்படும் விவகாரத்தில் நடக்கும் பஞ்சாயத்து தான் இது. முன்னாள் அமைச்சரின் பணம் டிஎஸ்பியிடம் எப்படி சென்றது? பணத்தை எடுத்துக்கொண்டு டிஎஸ்பி ஏமாற்றியது உண்மையா? புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் 43 வயதான கல்யாண சுந்தரம். புதுச்சேரியின் கல்வி அமைச்சராக இருந்தபோது 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த விவகாரத்தில் சிக்கியவர். ரியல் எஸ்டேட் தரகர் தொழில் செய்து வரும் கல்யாண சுந்தரம் காரைக்காலில் 100 ஏக்கர் நிலத்தை சென்னையைச் சேர்ந்த ஒருவருக்கு
விலை பேசி முடித்துள்ளார். நிலத்தை வாங்குபவரிடம் இருந்து 3 கோடி ரூபாய் வாங்க கடந்த 11ஆம் தேதி சென்னை வந்த கல்யாண சுந்தரம் பாதுகாப்பிற்காக உறவினரும் மயிலம் காவலர் பயிற்சி பள்ளியின் டிஎஸ்பியுமான கண்ணபிரானை உடன் அழைத்து வந்துள்ளார். இருவரும் தனித்தனி காரில் வந்துள்ளனர். போலீஸ் வாகனம் என்பதால் பணம் பத்திரமாக இருக்கும் என கண்ணபிரான் பணத்தை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. புதுவை திரும்பிய பின்னர் பணத்தை வாங்க அரியூரில் உள்ள கண்ணபிரானின் வீட்டிற்கு கல்யாண சுந்தரம் சென்றுள்ளார். கிரீன்வே சாலை அருகே வந்து கொண்டிருந்த போது போலீசார் தன்னை பின்தொடர்ந்ததாகவும் அதனால் பணத்தை அங்கேயே வீசிவிட்டு வந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கல்யாண சுந்தரம் பணத்தை வீசிய இடத்தை காட்டுமாறு கண்ணபிரானை சென்னைக்கு அழைத்து வந்துள்ளார். சென்னையில் அங்கு இங்கு என பல இடங்களில் கல்யாண சுந்தரத்தை அலையவிட்டுள்ளார் கண்ணபிரான். எங்கும் பணம் இல்லாததால் இது பற்றி தமிழக போலீசாரிடம் புகார் தெரிவிக்கலாம் என முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம் கண்ணபிரானிடம் கூறியுள்ளார். அப்போது பணத்தை தான் எடுத்ததாகவும் 1 வாரத்திற்குள் பணத்தை திருப்பி தருவதாகவும் கண்ணபிரான் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் 3 கோடி ரூபாயை ரொக்கமாக எடுத்துச் செல்வது சட்ட விரோதம், கொடுத்தவரும் நாமும் மாட்டிக்கொள்வோம் என பேசி தப்பியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நாட்கள் கடந்த பிறகும் கண்ணபிரான் பணத்தை திருப்பி தராததால் இருதரப்புக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சில நாட்களில் திருப்பி தருவதாக பத்திரத்தில் கண்ணபிரான் கையெழுத்திட்டுள்ளார். 3 கோடி ரூபாய் பணம் 3 கோடி ரூபாய் இருக்குது. 1 ரூபாய் டிடியா வாங்கிட்டேன். 4 ரூபான்னு கேட்டாரு. 4 ரூபாயில 1 ரூபாய் டிடியா வாங்கி 3 கோடி ரூபாய் இதுல இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்து கார்ல ஏத்துனாங்க. அது அப்படியே எடுத்து அதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு கல்யாண சுந்தரத்தை வீட்டிற்கு அழைத்து அங்கு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். திடீரென கல்யாண சுந்தரம் கும்பல் தன்னை தாக்கியதாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் டிஎஸ்பி கண்ணபிரான் புகார் அளித்தார். அப்புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே கல்யாண சுந்தரத்தின் மனைவியை தொடர்பு கொண்ட கண்ணபிரான் பணத்தை தருவதாக கூறியுள்ளார். பணத்தை தராமல் டிஎஸ்பி கண்ணபிரான் ஏமாற்றுவதாக சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் கல்யாண சுந்தரம் புகார் அளித்துள்ளார். உடனே நான் வந்து அவர் என்னமோ கொலை முயற்சி பண்ண மாதிரி என் பேரில் ஒரு பொய் புகார் கொடுத்தாரு. எந்த விசாரணை இல்லாமல் புதுச்சேரி மாநில காவல்துறை என் பேரில் வழக்கு பதிவு போனாங்க. அரசியல் கார்டு பண்ணுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இது சம்பந்தமாக தமிழகத்தில் உயர் அதிகாரியான சிட்டி கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அவர் நியாயமான விசாரணை பண்ணுவார். தமிழக டிஜிபி திரிபாதி சாரும் நான் இது மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடும்பமாக இருக்கனால நீங்கள் குடும்பமாக பேசிங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இது மேலே நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணி அவர்கிட்ட உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி தரேன்னு எனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். தமிழக போலீஸ் மேலேயும் தமிழகத்தினுடைய ஆளுகின்ற முதலமைச்சர் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் பொய்யானவை என்கிறார் டிஎஸ்பி கண்ணபிரான். இருவரும் மாமன் மச்சான் உறவுமுறை என்றும் முன்னாள் அமைச்சரின் சொந்த அக்காமகன் என்று பாராமல் வீடு புகுந்து மிரட்டியதால் தான் போலீசில் புகார் அளித்ததாகவும் கூறியுள்ளார். கல்யாண சுந்தரத்திற்கும் கண்ணபிரானுக்கும் இடையில் நடக்கும் 3 கோடி ரூபாய் மோதல் விவகாரத்தில் சென்னை போலீசார் விசாரணை நடத்துவார்களா? 3 கோடி ரூபாயை கொடுத்தது யார்? அதை கொள்ளையடித்தது யார்? உண்மை வெளிவருமா? அடுத்து வருவது காலத்தின் குரல். வழங்க வருகிறார் எங்களுடைய முதன்மை செய்தி ஆசிரியர் மூகுணன்.